திரு பொன்வில்சன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போதைக்கு நம்ம நட்டா பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசின விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் அருமைகள் அதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது இன்னும் பழைய உறவுகள் துளிர் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது புதிய கூட்டணி எங்களுடைய தலைமையில் உருவாகும் அதற்கான ஒரு அச்சாரம் தான் இந்த பயணம் அல்லது இந்த சந்திப்பு அப்படின்னு இதை பார்க்கணுமா? இல்லை, இது எப்படின்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதாவது எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது அப்படின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இழப்பதற்கு எதுவும் கிடையாது. இங்கே எது வந்தாலும் ஒரு ஆதாயம்தான் அவங்களுக்கு. மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேவ் ப்ரூவன் தேர் கெப்பாசிட்டி கடந்த காலங்களில். அதுவும் இல்லாமல் 67க்கு பிறகு மாறி மாறி ஆட்சியில் இருந்த கட்சிகள். அதில் அதிமுக தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்திலையும் சரி ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக ஜெயித்த கட்சிகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சராசரியாக 30% மேலே இருக்கிற வாக்கு வங்கி இருக்கிற கட்சி. 3வது இடத்துல இப்போ பிஜேபி மத்தியில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறதால ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு வளர்றதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லா பக்கத்துலேயும் வட மாநிலங்களில் வளர்ந்தாச்சு, தென் மாநிலங்களில் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக தொடர்ந்து நட்டாவும் சரி அமித்ஷாவும் சரி மோடியும் சரி தமிழ்நாட்டின் மேலே பற்று பாசத்தோடு அடிக்கடி போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இதை காங்கிரஸும் ஏற்கனவே ஒரு தடவை பரீட்சித்து பார்த்துருக்கிறது. 89 தேர்தலில் 77 தேர்தலில் தனியாக நின்று கிட்டத்தட்ட 90லேயே 12 முறை ஒரே ஆண்டில் ராஜீவ்காந்தி வந்தார் இங்கே. அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க முயற்சியில் தவறு கிடையாது. ஒரு கட்சி வளர விரும்பானா நடைமுறையில் என்ன இருக்குது, சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னா நடைமுறையில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இன்றைக்கு ஏற்கனவே வெற்றி கூட்டணி இது அப்படியே இருக்குது அந்த கூட்டணியில். பட் அந்த கூட்டணிலையும் இறுதி வடிவம் பெறலை. ஒரு கூட்டணின்றது முதல் கட்டம் யாரோடு இருக்கிறோம், 2வது கட்டம் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விட்டதா, 3வது கட்டம் எந்த சின்னத்தில் நிற்கிறோம் என்பது. இப்போ அந்த கூட்டணிலையும் உதயசூரியன் சின்னத்தில் கடந்த காலத்தில் இருந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த இடம் தன்னுடைய சின்னத்தை நிக்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ஒன்னா பயணிச்சிருக்காங்க. இப்போ முரண்பாடுகள்ல 2 பேரும் பிரிந்திருக்கிறாங்க. எடப்பாடியார் ஒவ்வொரு முறையும் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் கூட்டணியில இல்லை 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 இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. 2026 தேர்தலில் கூட கூட்டணி கிடையாதுன்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தங்களது விருப்பத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனா இருக்கட்டும், அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளா இருக்கட்டும், திரு ஜான் பாண்டியன் அவர்களோ திரு ஏ சண்முகம் எல்லாருமே இந்த கூட்டணி இணையணும், மறுபடியும் அதிமுக பாரதிய ஜனதா இணையணும், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணணுங்கிற அந்த விருப்பத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதற்கான சூழல் உண்மையிலே இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய விருப்பத்தில் ஏதாவது தவறு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, அவங்க விருப்பம் என்னன்னா இவ்வளவு நாள் அவங்க 2 பேர் கூடயும் இணக்கமா இருந்துட்டாங்க. பிஜேபி கிட்டையும் பெரிய முரண்பாடு கிடையாது, அதிமுக கிட்டையும் முரண்பாடு கிடையாது. 2 பக்கமும் மதிக்கக்கூடிய தலைவர்கள் தான் இவர்கள். ஓரளவு சிறிய கட்சிகள் 2 பக்கமும் அவங்கள மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு 2 கட்சிகளுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அதிமுக. அப்போ அந்த எண்ணமும் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ என்னன்னா தேசிய கட்சியோட போகலாமா அல்லது மாநில கட்சியோட இருந்து நம்முடைய ஸ்திரத்தன்மையை நிரூபிக்கலாமான்ற ஒரு கட்டத்தில் என்னன்னா இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கிறது. அதாவது கூட்டணி அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் ஏற்பட்டதற்கான ஸ்பேஸ் அதிமுக கொடுத்திருக்குல்ல. இல்ல, அதிமுக கொடுக்கல, பிஜேபி கொடுக்குது. எப்படி சொல்றீங்க? ஆமா, பிஜேபி நீங்க கூட இப்ப சொன்னீங்க. பிஜேபி என்ன சொல்லுச்சு, இப்ப அமித்ஷா என்ன சொன்னார், எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது, அனைவருக்காகவும் திறந்திருக்குது. இப்ப கூட என்ன சொல்றாரு, பழைய ஆட்கள் புதுப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதிமுக சைட்ல கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் கூட்டணி இல்ல அப்படின்ற வார்த்தை நீங்க ஏன் மோடி விமர்சிக்கலையா, அவர் அந்த கடினமான வார்த்தையை பயன்படுத்தலையா அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லா கேள்விகள் ஒரு புறம் இருக்காது, பேசலாம். நான் என்ன கேட்கிறேன்னா கேள்வி நேரடியானது. அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும் என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்ட நேரத்தில் நீங்க சொன்ன அந்த சிறிய கட்சிகள் ஆசிலேஷன் பாயிண்ட்
பாயிண்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் அதிமுக இங்க வலுவாக இல்லை அப்படிங்கறத வெளிப்படுத்துது தானே? அப்படின்றது கிடையாது. இது வந்து தேசிய தேர்தல் அப்படிங்கும் போது அவங்க நேற்று வரைக்கும் அவங்களோட நம்ம கூட்டணியில இருந்தோம், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக அவங்க இன்னும் காலம் எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. காலம் எடுத்துருக்காங்க. அந்த காலம் எடுத்துட்டு சரியான முறையில் தீர்மானிப்பாங்க அவங்க. ஏன்னா அதிமுக பக்கம் போகவும் அவங்க வாய்ப்பு இருக்குது, பிஜேபி பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்குது போது ஓப்பன் ஆக்ஷன். இப்போ வந்து கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, லட்சியம் கிடையாது, வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு லட்சியம். கூட்டணி வந்து தேர்தலை சந்திச்ச பிறகு வெற்றியோ தோல்வியோ அதற்கு பிறகு அந்த தேனிலவு முடிந்து விடுகிறது. இப்படிதான் முரண்பாடு உள்ள கட்சிகளின் மொத்த உருவமாகத்தான் கூட்டணி நாடு முழுக்க இருக்குது. நம்முடைய ஜனநாயக சித்தாந்தமும் அப்படிதான் இருக்குது. பிரதிநிதித்துவ பர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. who crosses the post first they will win, அவ்வளவுதான். அந்த ரயில் தான். அதனால எல்லாருமே கூட்டணிக்காக போறாங்க. எப்பனா முரண்பாடு உள்ள கட்சியான ராஜாஜி கூடயே வந்து பேரறிஞர் அண்ணா 1967 கூட்டணி வச்சாரு. அந்தலேருந்து அது ஒரு வெற்றி கூட்டணியா அன்றைக்கு அமைஞ்சது. அதே போலதான் முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட்டணி அமைக்கிறது இயற்கை. வெற்றி வாய்ப்பு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதுதான். அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து மிகப்பெரிய பிரதானமான ஒரு கட்சியா எதிர்கட்சியா இருக்கு. 2 மாத காலத்தை உங்களுக்கான அதிமுகவுக்கான காலமா பார்க்கறதுனால இன்னும் கூட்டணிக்கு கட்சிகள் வரும். 24 மணி நேரமே மிக அதிகம் ஒரு கூட்டணியை உறுதி செய்வதற்கு. 2006 கடைசி கட்டத்தில் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து 9 இடத்துல நின்று 2 இடத்துல ஜெயிச்சாங்க திருமாவளவன். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு தனியரசு, இது இப்போது இருக்கக்கூடிய இந்த காலச்சூழல் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமானதாக இருக்கு? ஏன்னா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் இன்றைக்கு நட்டாவை வரவேற்பதில் தொடங்கி இந்த பொதுக்கூட்டத்திற்கு பின்னதான ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் கூட அவங்க எல்லாம் பங்கேற்க போறாங்க, பேச போறாங்கன்னும் போது அவர்கள் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒருபுறம் அதிமுக காத்து கொண்டிருக்கிறது யார் வருகைக்காக? இல்ல, இதுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பொன்வில்சன் அண்ணன், நீங்க கேட்ட சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது அதிமுக வலிமை இழந்த நிலையில தான் ஏற்கனவே தேசிய கூட்டணியில இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த இயக்கங்கள் எல்லாம் இப்ப எடப்பாடியை நம்பி அதிமுகவின் பக்கம் சேராம 2 பேரும் இணைந்து ஒன்றுபட்ட, அதாவது பாஜக அதிமுக நாம எல்லாம் ஒரு அணியில போட்டியிடுவதுதான் சிறந்ததுங்கிற கருத்தை தொடர்ந்து அவங்க எல்லாம் பதிவு பண்ணதாக நம்ம கூட்டணி கட்சியினுடைய பட்டியலை நீங்க பதிவு பண்ணி கேட்டீங்க. அண்ணன் சொன்னாரு அதிமுக பலகீனப்படல, அவங்க 2 பேரும் இணக்கமா நட்பா பழகினதுனால அவங்களால வெளிப்படையா பேச முடியலன்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்தது சொன்னாரு தேர்தலில் கட்சிகளுக்கு நோக்கம் வெற்றி தான் சொன்னார். அப்ப கட்சிகளுக்கு நோக்கம் வெற்றி தான்னா இப்ப வந்து ஒரு அணியை சார்ந்து இவர்களால உறுதியா பயணிக்க முடியாததுக்கு எது காரணம் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வலிமை இழந்து நம்பிக்கை இழந்திருப்பதுதான் இதற்கு காரணம். குறிப்பா தமிழ்நாட்டுல பாஜக வலிமை இல்லாத தமிழ்நாட்டுல பாஜகவின் அணியில் அல்லது பாஜக அதிமுகவோடு உறவை பராமரித்தால் தான் நாங்கள் உங்களோடு வருவோம் என்று விலகி நிற்கிற தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள். இப்ப நீங்க ஏற்கனவே பட்டியலிட்ட டாக்டர் நம்ம கிருஷ்ணசாமியா இருந்தாலும், ஜான் பாண்டியனா இருந்தாலும், நம்ம ஏசி சமூகனா இருந்தாலும், இவங்க எல்லாருமே மாநில கட்சிகள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் எல்லாம் திராவிட கருத்தியலை தழுவி அதிமுக திமுக என்கின்ற 2 கூட்டணியின் தலைமையில் தேர்தலை சந்தித்தவர்கள் அல்லது அரசியல் பயணத்தை தொடர்கிறவர்களே கூட இதற்கு நேர் மாறான தேசிய தலைமையை அல்லது திராவிட கருத்தியலுக்கு அல்லது மாநில உரிமைகளுக்கு எதிரான பாஜகவின் அந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே விநியோகம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, கலாச்சாரம் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய அல்லது மாநில உரிமைகளுக்கான நேர் எதிரான தேசிய கட்சியோடு போய் அவர்கள் வரவேற்கிறார்கள் அல்லது உறவு பாராட்டுகிறார்கள், நட்பு பாராட்டுகிறார்கள். இன்று தேசிய தலைவர் அண்ணன் நட்டாவை போர் அவர்கள் எல்லாம் சந்தித்து மகிழ்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா நீங்க எடப்பாடி போறாரு, எந்த விமான நிலையத்துக்கு போய் இந்த தலைவர்கள் பார்க்கல. அதுலதானே திரு வில்சன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். இந்த தேர்தல் அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோடு 2 பக்கமும் உறவு நல்லிணக்க உறவா இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர்கள் பாஜகவோட பயணிப்பாங்க. அதுவே சட்டமன்ற தேர்தலாக வந்தால் அவர்களுடைய முடிவு மாறலாம். ஏன் இந்த தேர்தலிலே கூட இன்னும் காலம் இருக்கு, அவங்க முடிவு மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறாரு. அதே பொன்வில்சன் இப்ப பாஜக என்ன முழக்கம் வைக்கிறாங்க? 2026 அண்ணாமலை தான் முதலமைச்சருங்கிறாங்க. அப்ப நீங்க அண்ணாமலை இப்ப அப்படியாவது நீங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஏற்கனவே இருந்த தலைவர்கள் இப்போ நட்டாவை போய் பாக்குறவங்க, நடைபெற இருக்கின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால் அவர்கள் பாஜகவை அல்லது மோடியை மோடி மீது பாசமா இருக்கிறாங்கன்னு அண்ணா சொல்றாருல்ல. அப்படின்னா
அடுத்த தேர்தல் 2026 அண்ணா எடப்பாடி அவர்களே நாங்க இப்ப மோடி ஆதரிக்கிறோம், 2026 உங்களை முதலமைச்சராக்குறோம்னு சொல்லலையே. ஏன்னா பாஜகவே தேர்தல் விவகாரங்கள்ல தேர்தல்ல கூட்டணி விவகாரங்கள்லயோ அல்லது மற்ற விஷயத்திலயோ ஒரு நாளே ரொம்ப அதிகமானது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. 2 ஆண்டுகள்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஏன் இப்பவே அதற்கான ஒரு முன்னோட்டத்தை பேசணும்னு கேக்குறாங்க. ஐயா பலவேளையா, இப்ப எடப்பாடிக்கு என்ன சிக்கல் தெரியுமாயா? 2026 அண்ணாமலை முதலமைச்சர்னு சொல்றதுனாலதான் எடப்பாடியால பாஜகவோடு அல்லது அண்ணாமலையோடு இணைந்து இந்த பாஜக அதிமுக உறவு துண்டித்ததற்கு எது முதல் காரணம் என்றால், இவர்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜக தான் ஆட்சிக்கு விரும்புகிறார்.